ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். ராகு கேதுகளுக்கு உண்டான ரொம்ப சிம்பிளான ஒரு சூட்சமமான வழிபாடு முறை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். ராகு பகவானுடைய தாக்கம் இல்லாம லைஃப்ல வாழணும் அப்படின்னு சொன்னா, அதாவது ராகு பகவான் நம்மளுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய வீடுகளுக்கு ரொம்ப அருகாமையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஸ்தலத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ மகா துர்கா அவங்களுக்கு 4 நெய் தீபங்கள் ஏற்றுவது சிறப்பு. இது செவ்வாய்க்கிழமையிலோ சனிக்கிழமையிலோ செய்யலாம். முக்கியமாக பகல் வேளையில வரக்கூடிய ராகு காலம் அல்லது யமகண்ட வேலையில நீங்க செய்வது சிறப்பான ஒரு அம்சமா இருக்கும். அதே போல வெற்றிலை பாக்கு, பூ, பழம், தேங்காய் உடைக்கணும்னு அவசியம் இல்லை. இரண்டாவது, கதம்பத்துல மலர் போடுவது மிகவும் நன்று. ராகு பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகார முறைகள்ல ஸ்ரீ மகா துர்க்கைக்கு, அதுவும் சிவபெருமானுடைய கோவிலில் இருக்கக்கூடிய மகா துர்க்கைக்கு செய்வது ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். அதே போல கேது பகவானுக்கு பரிகாரம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப பெஸ்ட். சூட்சமமான வழிபாடு முறைகள்ல விநாயக பெருமான் மூலவராக இருக்கக்கூடிய கோவில்கள்ல சனிக்கிழமையில அல்லது செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல அல்லது யமகண்ட வேலைகள்ல விநாயக பெருமானுக்கு 7 நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு. அந்த விளக்குகளுக்கு அடியில கொள்ளு பரப்பிட்டு அதுக்கு மேல நீங்க தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல சுவாமிக்கும் நீங்க கதம்பத்துல மலர் போடணும். கதம்பம்ன்றது பாத்தீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸ்ல இருக்கக்கூடியது. இதுதான் ஒரு கலர் அப்படின்றது குறிப்பிடாம மல்டிபிள் கலர்ஸ்ல இருக்கிறது ராகு கேதுக்களுடைய தன்மை தான். அவங்களுக்காக நீங்க இந்த தீபம் ஏற்றுவது சிறப்பு. விநாயகருக்கு 7 நெய் தீபம், ஸ்ரீ மகாதுர்காவுக்கு 4 நெய் தீபம், துர்க்கைக்கு ஏற்றக்கூடிய விளக்குக்கு அடியில கருப்பு உளுந்து, விநாயக பெருமானுக்கு ஏற்றக்கூடிய விளக்குக்கு அடியில கொள்ளு. சரிங்களா? 2 தெய்வங்களுக்கும் வெற்றிலை பாக்கு, பூவு, பழம், கதம்பத்துல மலர் சாற்றுவது நன்று. பகல் வேலையில மட்டும் இந்த பரிகார வேலையை செய்யுங்க. பகல்ல வரக்கூடிய ராகு காலம் யமகண்ட நேரம் இதுக்கு மிகவும் அதி உத்தமமான நேரம். இதை செஞ்சு வாழ்க்கையில எல்லா விதமான பலன்களையும் நலன்களையும் அடையணும்னு பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.